அன்புமணி பேசும் கூட்டணி செல்லாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், பரபரப்பான அரசியல் சூழலில் ஒரு நபர் ஒரு கட்சியோடு பேசி ஒப்பந்தம் போட்டாரா, கையெழுத்து போட்டாரா என தனக்கு தெரியாது என கூறினார். கடும் எதிர்ப்பை மீறித்தான் அன்புமணியை கட்சியில் சேர்த்து ஒன்றிய அமைச்சராக்கினேன் என்றும், ஆனால் அன்புமணி தனக்கு வேட்டு வைப்பார் என்று தெரியவில்லை என்றும் ராமதாஸ் கூறினார். அன்புமணி செய்த தில்லுமுள்ளு காரணமாகவே பாமகவில் இருந்து நீக்கியதாகவும், அன்புமணி ஒரு மோசடி பேர்வழி என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். சத்தியத்தை மீறி அவரை கட்சியில சேர்த்து மத்திய மந்திரியாக அமைச்சராக ஆக்கினேன். ஆனால் அவர் எனக்கே வேட்டு வைப்பான் என்று எனக்கு தெரியாது, அப்பொழுது தெரியவில்லை. ஒரு நபர் ஒரு கட்சியோடு பேசி ஒப்பந்தம் போட்டாரா கையெழுத்து போட்டாரா அது எனக்கு தெரியாது. அதாவது பாமக சார்பில் அன்புமணி கூட்டணி பேசுவது ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. அன்புமணி பேசும் கூட்டணி செல்லாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், பரபரப்பான அரசியல் சூழலில் ஒரு நபர் ஒரு கட்சியோடு பேசி ஒப்பந்தம் போட்டாரா, கையெழுத்து போட்டாரா என தனக்கு தெரியாது என கூறினார். கடும் எதிர்ப்பை மீறித்தான் அன்புமணியை கட்சியில் சேர்த்து ஒன்றிய அமைச்சராக்கினேன் என்றும், ஆனால் அன்புமணி தனக்கு வேட்டு வைப்பார் என்று தெரியவில்லை என்றும் ராமதாஸ் கூறினார். அன்புமணி செய்த தில்லுமுள்ளு காரணமாகவே பாமகவில் இருந்து நீக்கியதாகவும், அன்புமணி ஒரு மோசடி பேர்வழி என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். சத்தியத்தை மீறி அவரை கட்சியில சேர்த்து மத்திய மந்திரியாக அமைச்சராக ஆக்கினேன். ஆனால் அவர் எனக்கே வேட்டு வைப்பான் என்று எனக்கு தெரியாது, அப்பொழுது தெரியவில்லை. ஒரு நபர் ஒரு கட்சியோடு பேசி ஒப்பந்தம் போட்டாரா கையெழுத்து போட்டாரா அது எனக்கு தெரியாது. அதாவது பாமக சார்பில் அன்புமணி கூட்டணி பேசுவது ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை.